ஆனால் தொல்காப்பியர் இன்றைக்கு வந்தாலும் அவர் பேசுகின்ற தமிழை நாம் புரிந்து கொள்வோம், நாம் பேசுகின்ற தமிழை அவர் புரிந்து கொள்வார். காரணம், கடந்த 3000 ஆண்டு காலமாக தமிழின் எழுத்து வடிவங்கள் தான் மாறி மாறி வந்ததை தவிர ஒளி வடிவம் உச்சரிப்பு வடிவம் மாறவே இல்லை. ஆனால் அதான் எழுத்து வடிவம் தொல்காப்பியர் காலத்திலிருந்து எழுத்து வடிவது, சங்க காலத்திலிருந்து எழுத்து வடிவது, கலெக்டர் காலம் 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டு வரையில் இருந்த எழுத்து வடிவது, 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கம்பன் காலம் 18ஆம் நூற்றாண்டு வரையில் இருந்த எழுத்து வடிவது, பிறகு 16ஆம் நூற்றாண்டு வரையில் இருந்த எழுத்து வடிவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்து வடிவது. தமிழ் சித்திர எழுத்துக்களாக இருந்தபோதுதான் சீனா போன்ற மொழிகள் தோன்றின என்று சொல்வார்கள் அறிஞர்கள். சீன மொழி தோன்றி கிமு 15,000 10,000 சொல்கிறார்கள். பேராசிரியர் மதிவாளன் கூட ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார். 1000 கவுன்சிலர்கள் சீன மொழியில் இருக்கிறது என்று இப்போதல்ல, 60 ஆண்டுகளுக்கு முன்பே நான் சிவகங்கை பள்ளியை படித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 11 முக்காமணியை தேவரை தெரிகின்ற சன்மார்க்க சங்க கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மதிவாளன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் சித்திர எழுத்துக்களாக இருந்தபோதுதான் சீனம் போன்ற மொழிகள் இருந்தன என்றும், தமிழ் போரெழுத்தாக இருந்தபோதுதான் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன என்றும், தமிழ் ஒற்றெழுத்தாக இருந்தபோதுதான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, மலையாளம் மொழிகள் என்றும் சொல்வார்கள். என்றாலும் இப்படி உலகத்தில் இத்தனை மொழிகள் இருந்தாலும் இந்த மொழிகளுக்கெல்லாம் மூல மொழி ஏதேனும் ஒரு மொழியாகத்தான் இருந்திருக்க முடியும். அந்த மொழி எதுவாக இருக்கும் என்று நான் பல்லாண்டுகளாக ஆராய்ச்சி செய்தேன். அந்த ஆராய்ச்சியை நான் கண்டுகொண்ட உண்மை என்னவென்றால், அநேகமாக அந்த முதல் மொழி தமிழ் மொழி ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வருகிறேன் என்று கூறினார் அமெரிக்க நாட்டு மொழியியல் அறிஞர் அலெக்ஸ் கொரியர் என்பவர். இதை எங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றைய தமிழ்நாட்டுத்துறை செயலாளராக இருந்த ராஜாராம் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் தான் மாணாக்கர் கருத்தரங்கத்தில் முதல் பதிவு செய்தார். அதை கூட நான் சென்ற வாரம் நாமக்கல் திருநெல்வேலி மகளிர் கல்லூரியில் இலக்கிய விழாவில் பேசும்போது சொன்னேன். அது வைத்தியநாதன் வந்திருந்தால் அதை கட்டுரை எழுதி அமைக்கிறார் சொல்வார். அவர் கூட எழுதி அனுப்பிட்டு நீங்கள் திறமையில் கூட வந்திருக்கு, பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சிறப்பு இந்திய மொழிகளிலேயே வெளிநாட்டில் ஆட்சி மொழி தகுதி பெற்ற மொழியாக இருப்பது தமிழ்நாடு. இலங்கையிலே சட்டப்படி அது ஆட்சி மொழியாக இருந்தது. 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட காரணத்தால் தான் வேண்டத்தகாத விளைவுகள் ஏற்பட்டு போராட்டங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு ஈழத் தமிழகத்தின் முக்கால்வாசி தான் அழிந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் யார் என்பது எல்லாருக்குமே தெரியும். போராளிகள் அழிந்திருக்கலாம், ஆனால் போராட்டத்தை நோக்கம் போராட அழியாது. எல்லோரும் ஒரு நாள் ஈழத்தமிழகம் அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதே போல சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியிலே ஒன்று. இங்கே 4 மொழிகள் தேசிய மொழிகள்: ஆங்கிலம், சீனம், மலாய், தமிழ். அங்கே இந்தியாவை சேர்ந்த பல மாநில மக்கள் வாழ்கிறார்கள். இந்தி பேசுகின்ற மக்கள், கன்னடம் எல்லாரும் வாழ்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் தான் அங்கே எண்ணிக்கை கிடைக்கும். அங்கே இந்தி பேசுகின்ற மக்களெல்லாம் சேர்ந்து 1991 வாஜ்பாய் பிரதமராக வந்தபோதே தமிழை தேசிய மொழி ஆக்கியிருப்பதை கூட நமது இந்தியை இங்கே தேசிய மொழி ஆகிறார்கள். எங்கள் சிங்கப்பூர் பிரதமர் நீதிவாதிகளுடன் பேசுகிறார்கள். அவரும் பேசினார் வாஜ்பாய். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சிங்கப்பூர் பிரதமர் மிஸ்டர் வாஜ்பாய், இந்தியாவிலே 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான மொழி என்று தமிழ் மொழி ஒன்றை மட்டும்தான் சொல்கிறார்கள். அதற்கு இருக்கக்கூடிய இலக்கண சிறப்பு, இலக்கிய சிறப்பு உலகத்தில் எந்த மொழிக்கும் கிடையாது என்று சொல்கிறார்கள். எம்மொழிக்குரிய 11 சிறப்பு கூட எங்கள் சீன மொழிக்கு கூட கிடையாது, தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிஞர்கள் எழுதிய கட்டுரையை ஆங்கிலத்தில் ஒரு இடத்தை நான் படித்து வருகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தமிழுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சி மொழி அந்தத்தை எங்கள் சிங்கப்பூர் நாட்டில் எந்த இந்திய மொழிகளுக்கும் கொடுக்க முடியாது. மிஸ்டர் வாஜ்பாய் என்று சொல்லி போட்டு வைத்திருக்கிறார். எங்கோ இருக்கக்கூடிய நாட்டின் பிரதமருக்கு தமிழின் அருமை புரிகிறது, இங்கே இருக்கக்கூடிய பிரதமர்களுக்கு தான் புரியாமல் எங்கே இருந்து கொண்டிருக்கிறது. வரும்போதெல்லாம் தமிழ் சிறந்த மொழி என்றும் திருக்குறள் சிறந்த மொழி என்றும் திருக்குறள் என்றும் ஒவ்வொரு கொள்வார்களா? பெரும்பான்மையான மக்கள் வடக்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய இந்திய இங்கே ஆட்சி மொழியாக இருக்கும்போது 2வது ஆட்சி மொழியாக இந்தியாவை தமிழை ஆக்குங்கள். உயர்நீதிமன்ற வழக்காடு மொழிகளில் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழை ஆக்குங்கள். திருக்குறளை தேசிய ஆக்குங்கள். அப்படியெல்லாம் ஆக்கினால் கூட மக்கள் ஆதரிப்பார்களே தவிர சும்மா அவருக்கு மலை கொடுக்கிறாரோ யாரும் நம்ம மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அப்படியே இதே போக்கில் இருந்து கொண்டால் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்க முடியாமல் என்று தீர்த்தளிக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள். இப்படியெல்லாம் இருந்தால்
பிறந்த எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கின்ற பழைய கட்சிகள் உடனுடையவர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் உண்மை என்னன்னு சொல்லுங்கள். அதுதான் 20ஆம் நூற்றாண்டு இளைஞர்களை நான் 2 பேர் சொல்ல முடியலையா? இந்த 20ஆம் நூற்றாண்டின் கவிதை இலக்கிய கலையில் மறுமலர்ச்சி விதையக்கூடியவர்கள் பாரதியாரும் பாரதிதாசன் தான். நிறையா கிடையாது. அவர்கள் வெளியில்தான் இன்னைக்கு இதுவரையும் ஆயிரக்கணக்கான நம்ம ஏழுமலையும் கொடுக்கிறோம் கேள்விப்படுகிறார். புதுக்கவிகளுக்கு வித்திட்டவர் பாரதியார் பாரதிதாசன் தான். அதுக்கு முன்னாடி செய்திகள் தான் இங்கே புலவர்கள். பாரதியார் தான் முதல் கவிதைகள் எழுதினார். 19 தெரியும் சொல்லியிருக்க செய்திகள் தான் தேவாசிரியர் நம்ம ஐயா தமிழ்நாட்டில் போன்றவர்கள் ஒரு பொருள் சொன்னால்தான் நமக்கு பொருள் புரிய வந்தால் நம்ம செய்யும் பொருளை செய்யக்கூடிய வைப்பது செய்யக்கூடிய செய்தி காரணம் பெயர் கவிதை படியல்ல. யாரும் பொருள் சொல்லாமல் நாமாக விளங்கிக் கொள்வோம். அது சங்க இலக்கியம் கூட பொருள் சொல்லாமலே விளங்கிக் கொள்கிறதுனா நான் கையெழுதும். இது என்னுடைய கருத்து. நான் செய்வதாலும் கவிதைகளால் 2 ஒன்றுதான். தமிழ் அந்த உண்மையை அதுதான் என்னுடைய கருத்து. அது மாறிவிட்டது. அன்றைக்கு எல்லா வகையிலும் புரட்சி தமிழ் வளர்ச்சி குடியிருந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு உணர்ச்சியையும் தமிழ் மீது பற்றுதலை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு உண்மை எளிய தொழில் பாரதியாக இருந்தால் அதை விட்டு பாரதியாக இருந்தால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் அவர் 7 வரை போன்றவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் சிலைகளை படித்துக் கொண்டிருந்த காலத்தில் பாரதியார் வந்ததற்காக பாரதியாரை அழைத்தார்கள். அவர் வந்தார். பாரதியார் பற்றி தெரிந்தார். அவருக்கு தெரியாத நான் சொல்றேன். பாரதியார் சொல்வது பாரதியாரை விரும்பி கிடைத்தால் உங்களை போல முன்னால் இடமாறு சாப்பிட மாட்டாராம். ஆனால் முன்னால் இடமாறு சாப்பிட்டா சாம்பார் ஊற்றுவான், ரசம் ஊற்றுவான், மோர் ஊற்றுவான், எல்லாம் ஊற்றுவான். அப்போ ஊற்றும்போது குனிந்து திரைந்து சாப்பிட்டால் அது அந்த சமயக்காரருக்கு தலைவன் போனதாக ஆகிவிடும். அது அவங்களுக்கு சுயமரியாதைக்கு குறைவு என்று கருதி பாரதியார் முன்னால் இடம் போடாமல் பக்கவாட்டில் ஏற்பட்டு அவரை பூச்சி சோதனைலாம் பூச்சிட்டு போனது மாதிரி அதை ஒரு முறை பார்த்துவிட்டு அதை பார்க்காம அறிவித்து செஞ்சாங்க போட்டுக்கொள்வாங்க வாயில. திருப்பிள்ளைகளின் விளையாட்டு மாதிரி ஆச்சரியம் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆச்சரியம் போனான். இப்படி ஒரு மனிதராயிரு. இந்த கருத்தை எனக்கு 1987 பண்டிகை பாரதிதாசன் விருது தலைவர் அரங்கத்தை வழங்கிய போது நாவலர் நெடுஞ்செடியாக கருத்து பேசினார். பாரதிதாசன் இப்படி கருத்து சொன்னார்கள். அப்போதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. பாரதியாரை சந்திக்க வரை பாரதிதாசன் பக்தி பாடல்கள், கரகாட்ட பாடல்கள், தேசபக்தி பாடல்கள் தான் எழுதி கொண்டிருந்தார். ஞானம் தரும் இறைவி கலைவாணி என் நாளில் ஒரு அறுபடி தலைவாணி என்று நாமகள் சொல்லிவாடினார். மன்றிவிட்டு இழந்த நுட்டம் நெஞ்சிவிட்டு மங்கைக்கு நந்தவிட்டு பஞ்சமற்ற பஞ்சமர் கரல் கொடுத்து நிச்சயத்து உச்சி சுப்பு ரட்சணத்து முப்பொருளும் பெருமாளை என்று திருமால் சொல்லிவாடினார். சூரர் கூட வேறு இருக்க ஒரு வேதம் நாம் துணையென பிடித்ததை எதிர்காலம் என்று தொடங்குகின்ற வேலையில் ஓர்குடி மற்றோர் குடியை கடப்பார்க்கும் இந்த உலகத்தை நினைத்ததில் உறவு இருக்கும் ஒரு மாதங்கள் பாடமதி வேமனது ரோகையில மாதவந்தம் ஆகியவை யாரும் சொல்ல மேல்களுக சீர்கடப்பம் யார் மையம் வேறு அதை சீர்கடமே குதித்தது போது வா எதிரே முகப்பெருமாறு கற்பக பொறுமுறையை குயிர்வாடும் பன்ன கலாமையில் ஓடியவர்கள் நடனாலும் நட்டெடுக்க வாசமல உட்குறைந்து தேர்ந்த பொற்கொடியை கூட எழும் அற்புதங்கள் வார் மயிரம் சுற்றி வரும் வார்மொழியை விசித்தேனும் கனக சுற்றுலத்தினம் தவறி துதிக்கேனோ என்று மயிரம் சுப்பிரமணிய சொல்லியிருந்தார். இதெல்லாம் பாடுவது தான் கடலில் மாடுகளும் வளர்ந்தால் வெப்பை சுற்றும் மலையர்களும் நீச்சிருப்பர் கடவுள் பாடல் என்று கூறியிருத்து வந்தார். அதே நேரத்தில் பக்தி இலக்கியங்களை எல்லாம் படித்து தமிழ் இவ்வளவு வளமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதேவழி சிக்கேசி அவர்கள் இது கம்பன் மாடல்கள் தான் அதுக்கு கம்பன் மாடல் என்று பல கவிதைகளை இலக்கியங்கள் என்று சொல்லி உருவிய போது இது கம்பன் மாடல் இல்லை என்று சொல்ல இந்த பொங்கல் யார் மார்க்குடன் என்று விடையில்லாமல் எழுத வேண்டிய தமிழ் சொல்லை பாவனா இல்லைன்னா இல்லைனா போராடான பார்க்குடன் என்று விடையோட எழுதிவிட்டு இப்படி எழுதுவதுதான் நீங்கள் என்று சொல்லக்கூடியவரெல்லாம் தமிழை பற்றி பேசுவதற்கு தகுந்த வராது கடுமையாக இருக்கிறார். பெற்றோரும் தேவாரம் திருவாயும் முடியாத ஏனெடுக்க பெற்றோர்கள் இணைக்கிற வேற பாராயணம் திருக்கோயில் போன்ற கேட்டார். அப்படிப்பட்ட வழியில வந்தவர் நம்ம கேள்வி ஆனால் பெரியாரை பற்றிய கலைஞரை பற்றி கல்யாணத்தை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதி அதை வாங்கிங்க வேற ஏதாவது பேசியிருக்கலாம்.
அஞ்சு திருமணியை உறுதியாக சொல்லிக்கிறோம் படிக்கக்கூடிய ஒரு தமிழ்மொழி திருமணி வாங்கக்கூடிய ஆரம்பம் இருந்தால் இன்னைக்கு தமிழ்மொழியில் அதை வந்திருக்கேன். அப்புறம் படித்து பாருங்கள் சொல்லிட்டு நாளைக்கு அவர்களுடைய பிறந்த நாளுக்காக அவரை வாழ்கிறேன். மங்களமாக இருக்கிறாங்க. உங்கள் மலையாளமாக மஞ்சள் குடும்பமாக உங்கள் குணமெல்லாம் தலைக்குவாங்க. எண்ணிய எண்ணமெல்லாம் வீரரை பெற்றுவாங்க. துணியை செயல்படுத்தி உரிமோடு வாழ்க்கை வாழ்க என்று வாழ்கிறேன். விழா மேடை அமைச்சர் சென்ற தாங்கள் நினைவாழ்கிறேன். இங்கே வந்ததிலிருந்து ஐயா முத்துமாணிக்கம் சார் முத்துமாணிக்கம் ஐயா அவர்கள் தேர்வுகளை நானும் தேர்வுகளை அவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் நீங்கள் அனைவரும் நூற்றாண்டு காலம் ஒரு முடியலாம் நலமோடும் மனமோடும் அறிவோடும் ஒருவோடும் வாழ்வாக என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துகின்ற தமிழில் எனக்கிட்டே சொல்வாங்க. நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு எனக்கு எந்த தேர்வு நான் ஆகவே உங்களை வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்கிறேன்.